வணக்கம். தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இடையே பனிப்போரா? தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட்டு வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளராக ஆதவ் அர்ஜுனா உள்ளார். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் சமீபத்தில் இணைந்திருந்தார். தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளையும் ஆதவ் அர்ஜுனா தான் கவனித்து வருகிறார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் சென்று அங்கு சர்வே நடத்தி வருகிறார். அங்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, எவ்வளவு வாக்கு கிடைக்கும், அந்த தொகுதியில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன, அந்த தொகுதி மக்களின் குறை என்ன, நிறை என்ன என்று அனைத்தையும் ஆய்வு செய்து வருவதாகவும், அதற்கு ஏற்றார் வகையில் கூட்டணி மற்றும் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் மண்டல பொறுப்பாளர்கள், பூத் ஏஜெண்டுகள் போன்றவர்களை ஆதவ் அர்ஜுனா தான் தொடர்ந்து நியமித்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. ஜான் ஆரோக்கியசாமி ஆலோசகராக இருப்பதனால் அவருக்கும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக ஏற்கனவே கூறப்பட்டது. அது அனைத்தும் களையப்பட்டு தற்பொழுது சுமூகமாக இருந்து வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்களின் சிறப்பு ஆலோசகரான பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையே பனிப்போர் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 60 பேர் நியமிக்கப்பட்டு இவர்கள் 60 பேரும் ஐடி விங்கை கவனித்து வருவதாகவும், இவர்கள் 60 பேரும் விஜயனுடைய திட்டங்கள் என்ன, தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள், கோட்பாடுகள் போன்றவற்றை தொடர்ந்து அந்த தொகுதி மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இவர்கள் சமூக வலைதள பக்கங்களின் மூலமாகவும் நேரடியாகவும் எடுத்து கூறுவார்கள். இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தும், விஜயின் செல்வாக்கையும் தொகுதிக்குள் உயர்த்தும் என்பதுதான் இவர்களது நிலைப்பாடு. இவ்வாறு பிரசாந்த் கிஷோர் நியமித்த 60 பேரில் 34 பேரை ஆதவ் அர்ஜுனா நீக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் அனைவருமே மாற்றுக் கட்சியோடு கூட்டணி அமைத்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று இவர்களை ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனையை பெறாமல் நீக்கிவிட்டார் என்றும், இதனால் பிரசாந்த் கிஷோர் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நான் ஆதவ் அர்ஜுனாவுக்கே பாடம் எடுத்தவன். இந்தியாவில் பல கட்சிகளோடு தேர்தல் பணிகளை மேற்கொண்டுள்ளேன். நான் கூறுவதைத்தான் அவர்கள் செய்வார்கள். மேலும் நான் திமுகவிற்காக வேலை செய்தபோது ஆதவ் அர்ஜுனா எனக்கு கீழ் வேலை செய்தவர். அப்படிப்பட்டவர் என்று நான் நியமித்த நிர்வாகிகளை எப்படி நீக்க முடியும் என்ற கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இது விஜய் அவர்களுக்கு தெரிந்தவுடன் இருவரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இப்படி தேர்தல் சமயத்தில் நமக்குள்ளாக பிரச்சனைகள் எழுந்தால் அதை சரி செய்ய முடியாது. இந்த பிரச்சனையே பெரிதாகி நமது தோல்விக்கு வழிவகுத்துவிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஓரம் கட்டி வைத்துவிட்டு வெற்றி ஒன்றே நமது குறிக்கோள் என்று தொடர்ந்து பாடுபடுங்கள். முக்கிய நிர்வாகிகளான நீங்களே இவ்வாறு தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தால் நமது தொண்டர்களின் பணி சுணக்கமாகிவிடும். இதனால் வெற்றிக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். முதலில் தேர்தல் பணியை செய்யுங்கள். அதன் பின்பு மதுரையில் நடைபெறக்கூடிய மண்டல மாநாட்டிற்கான ஏற்பாடுகளையும் தொடர்ந்து கவனித்து வாருங்கள் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. மதுரையில் நடைபெறக்கூடிய மண்டல மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் தான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மண்டல மாநாடு வெற்றி பெறுவதற்காக தொடர்ந்து உழைத்து வருகிறார்கள். மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கான மண்டல மாநாடு. எனவே அந்த பகுதிகளினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், ஊராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாகிகள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும். மேலும் ஒவ்வொரு தொகுதிக்குமான பூத் ஏஜெண்டுகளையும் இவர்கள் உறுதி செய்து தர வேண்டும். பல தொகுதிகளில் இதுவரையிலும் பூத் ஏஜெண்டை உறுதி செய்யாமல் இருந்து வருகிறார்கள் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. இவர்களை விஜய் அவர்கள் கூப்பிட்டு கண்டித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி.